ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுமுறுன்னு சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்களேன், எவ்வளோ புக்கும் போது எவ்வளோ அழகாக ஜூஸியாக இருக்குன்னுட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு 1/2 kg கிட்ட சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம். அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மசாலா எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் மட்டும் 1/4 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, என் ஈவினிங்க்கு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மினி vlog தான் இது. இது கூட வந்து ஒரு கெட்டியாக 4 ஸ்பூன் கிட்ட தயிர் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே நான் ஒரு 1/2 kg கிட்ட தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிங்களோ அந்த அளவுக்கு மசாலாலாம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தயிர் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து லெமன் எடுத்தேன். அதை வந்து கட் பண்ணி 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் நல்லா புளிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வானலில் வந்து எண்ணெய் விட்டு நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளார வந்து சாஃப்டாகவும் வெளியில் வந்து கலர் மாறாமலாம் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா வெளியிலலாம் கலர் கருப்பாகிடும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தீயை கம்மி பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். நான் போடுற மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு கிட்டேயே போகாதீங்க. அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. சூப்பராக ஒட்டாமல் கொள்ளாமல் செம்மையாக வரும். முறுமுறுன்னு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என் பசங்க அப்படி தான் சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.